ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேருந்து லூஃபியை தான் காட்டுறாங்க. லூஃபி வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறமேட்டு நம்ம நாமே தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானா. அப்புறமேட்டு அங்கே இருக்க கிளைமேட்லாம் பார்த்துட்டு எங்கே இருக்கு நாம எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருப்பான். எங்கே கரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயுமே இருக்காதா. அப்புறமேட்டு லூஃபி சொல்லுவான், சாஞ்சிட்டு வந்து நீ ஏன் க்ரூமேட் ஆகிட்ட, எங்கள் க்ரூமேட்டில் வந்து செஃப் இருக்காங்க, நேவிகேட்டர் இருக்கு, ஸ்வாட்மேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாமையும் வந்து இதே க்ரூ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே வெக்கப்பட ஆரம்பிச்சிருவான். டேய் சாஞ்சி, அதெல்லாம் போதும்டா, நீ போய் சமைக்கிறியா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி லூஃபி சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கடா, நம்ம இப்போ வந்து அர்லாங்க பார்க்க போறோம். அர்லாங்க வந்து சாதாரண ஆள்லாம் இல்லடா, அவன் தாண்டா வந்து இந்த ஷீலே வந்து ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். நாமி கூட வந்து அவனோட போஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தை ஷாக் ஆயிட்டா. ஏன்னா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டா. ஒரு வேளை வந்து அவன்கிட்ட இருந்து கொள்ள அடிக்கணும்னு நினைச்சாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் இவங்கெல்லாம் சொல்லிட்டு. அப்புறமேட்டு அவன் சொல்லுவான், அர்லாங் வந்து ஈஸ்ட் சைடே வந்து ஃபுல்லா வந்து கான்கவர் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அதனால உங்களால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுடா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. ஆனா லூஃபி சாஞ்சி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். எல்லா டேய் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன், நல்லா காதில் வாங்கிக்க அவனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அவன் ஒரு ஃபிஷ்மேன்டா, அவனை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். என்னது ஃபிஷ்மேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். ஆமாண்டா அவன் ஒரு ஃபிஷ்மேன்டா, ரொம்ப பலமா இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப சாஞ்சி சொல்லுவான், அப்ப அங்க மெர்மைட்லாம் இருப்பாங்கல்ல அப்படின்ட்டு. லூஃபி ஒரு டாயிங் பண்ணிட்டு இதுதானே ஃபிஷ்மேனா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருப்பானா. டேய் இதெல்லாம் இல்லடா, அவங்க எல்லாம் வேற லெவல்ல இருப்பாங்கடா, இரு நான் உனக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மொத்தம் வந்து 7 வார்டார்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பைரட்ஸ் வந்து கவர்மெண்டாலேயே வந்து அங்கீகரிக்கப்பட்டவங்க மெரைனாலேயே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். என்னது கவர்மெண்ட்டை வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா மெரைனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாண்டா, பைரட்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பைரட்ஸ் எல்லாரையும் வந்து அவங்க கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அவன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாண்டா, அதில் தான் வந்து மீகாக்கும் இருக்கான், அதில் ஒருத்தவன் பெஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கானா. அப்போ மீகாக்கு வந்து அதே குரூவும் அப்படின்னா அப்போ வந்து இவனும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிலாம் வந்து சரி ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். கிராண்ட் லைன்லாம் வந்து இவங்க தாண்டி போகிறதே ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து மீகாக்கை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவனே அவ்வளோ பயங்கரமா இருந்தானா அர்லாங்கெல்லாம் எவ்வளோ பயங்கரமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு வேற ஒரு சைடு எல்லாரையும் பயமுத்திட்டு இருக்கான். ஆனா லூஃபிலாம் வந்து செம ஜாலியா இருக்க போறா இந்த ட்ரிப், இங்க போய் நம்ம வந்து செமையா வந்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவன் ஜாலியா இருப்பான். டேய் அவன் ஒரு டீமன்றா, அவனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, நீ வந்து அவனை பத்தி பேசிட்டு இருக்கியா, ஜாலியா இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இந்த டைம் இது எல்லாத்தையும் சாஞ்சு கேட்டுட்டு டேய் என்னமோ பண்ணிட்டு போங்கடா, எனக்கு பசிக்குதுடா, நான் போய் சாப்பாடு செய்ய போறேன், நம்ம போய் நாமே காப்பாற்ற போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திருப்பி லூஃபி வந்து டிராயிங் வரைஞ்சு காமிச்சிட்டே இருப்பான். டேய் கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா, அவன் தான் ஏதோ சொல்ல வரான்ல, சொல்லி முடிச்சு நான் போய் சாப்பாடு செய்ய போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே சொல்லுப்பா ராசா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியும் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு லூஃபியை சொல்ல ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சாஞ்சி வந்து சாப்பாடு செய்ய போயிடுவான். சாப்பாடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. சாஞ்சி உள்ளார போயிட்டு குக் பண்ண எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதை வந்து இவங்க 2 பேரும் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே நாமியை காட்டுவாங்க. நாமி வந்து ஏதோ டிப்ரெஷன் மாதிரியே வந்து எங்கேயோ போயிட்டு இருப்பா. பார்த்தா வந்து அர்லாங்கோட அந்த பேலஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு தான் போயிட்டு இருப்பா. அங்க அர்லாங்க காட்டுவாங்க. அர்லாங்கும் மெரைனும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து அர்லாங்க வந்து மெரைனுக்கு வந்து காசு கொடுத்துட்டு இருப்பான். நீங்க வந்து காசு வாங்கிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்க இருக்கிறனால தான் வந்து எங்களால இன்னும் ஃப்ரீயா இருக்க முடியுது இந்த இடத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம நாங்களாம் வந்து நிறைய வந்து டெவலப் ஆயிட்டோம், உங்களை மாதிரிலாம் இல்லை, உங்களோட நாங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறமேட்டு அவங்கள சொல்லுவான், சரி ஓகே நீங்க எங்களுக்கு காசு கொடுக்குற வரையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே நீங்க சரக்கு அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா. இல்லை இல்லை நான்லாம் சரக்கு அடிக்கல, அப்படி எனக்குலாம் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா சரி ஓகே நாங்கள் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டோபஸ் மண்டைய வருவான். அவன் வந்துட்டு நேவியானுங்களாம் பார்த்துட்டு என்னடா இவங்க எல்லாம் பூச்சி மாதிரி இருக்காங்க, ரொம்ப வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே அர்லாங் கத்த ஆரம்பிச்சிருவான், டே அவங்க வந்து மெரேன்றா, அவங்களெல்லாம் பகச்சிக்க கூடாது, ஸோ அதெல்லாம் சேஃபாக கூட்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னுவான். அதோட ஒரு பாட்டில் வந்து எல்லாரும் ஏற்றிக்கிட்டு அவங்க அப்படியே கூட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நாமியை கட்டுவாங்க. நாமி அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. எங்கன்னா அர்லாங்கோட பேலஸ் தான் நடந்து போயிட்டு இருப்பா. பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து வழியை விட்டு நான் போய் அர்லாங்க கொல்ல போறேன், அவன் வந்து என் அப்பனை கொல்லுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அழுதுட்டு. அதோட நாமி கடுப்பாயிரும், ஒரு கட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சுட்டு நீ அர்லாங்க கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கட்டை எடுத்து கீழே போடுவா. போட்டுட்டு இதை எடுத்துட்டு உன் லைஃபை என்ஜாய் பண்ற வழியே பாரு வீட்டில் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு அவ படு போயிடுவா. போயிட்டு அங்க போய் பாப்பா. அர்லாங் வந்து வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஏன்னா அர்லாங்கோட பைரட்ஸ் எல்லாம் வந்து நாமி வந்து ஒரு வைஸ் கேப்டனா இருப்பா, அந்த பொசிஷன்ல தான் இருப்பா. அவ வந்து சரி ஓகே வந்தாச்சு, நாமி நம்மளை தேடி வந்துட்டாடா, நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம், இந்த டைம் யாரை ஏமாத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லுவான்.
ஆமா நான் வந்து பெரிய ஆள்லாம் ஏமாத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தாங்கல்ல ஜோரோல், உசோப்பு, எசோப்பு 3 பேரும். அந்த 3 பேர் தான் கட்டிட்டு இருப்பாங்க. டேய் நம்ம வந்து நாமே தேடி வந்தாச்சுடா அப்படின்னா, இது தாண்டா அர்லாங்கோட பைரட்ஸோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு இருப்பாங்க உசோப்பு, எசோப்பும். அதோட ஒரு ஜோரா வந்து கடுப்பாயிருவான். டேய் நான் போய் சண்டைக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துட்டு எந்திரிச்சு நிப்பானா. என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, நம்ம போய் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம லூஃபி நாமி தூக்கிட்டு வர போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேய் அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா நம்ம பேசி தத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல வாளுக்கு தான் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட பேன் எடுத்து தலையில அடிச்சு விடுறாங்க. அதோட வந்து கட்டி உடச்சு வச்சுருவாங்க. அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா வேற ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க. தூரத்துல வந்து மேரிங்கோய் நிக்கிறத பார்த்துட்டு நாமி இங்கதான் கண்டிப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உசா போய் சொல்லுவான். நான் போய் நாமியை கூட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தா வந்து 3 ஃபிஷ்மேன்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த போட் வந்து கரெக்டா அவங்களை தாண்டி போவும். இவன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான் ஜோரோ. டேய் அவுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அவங்க பார்த்துருப்பாங்கடா நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உசோப்பு எசோப்பு சேர்ந்து கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பார்த்துட்டாங்க. என்னடா இந்த ஷிப்பை நம்ம பார்த்ததே இல்லை, புதுசா இங்க இந்த ஷிப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்க அப்படியே ஃபாஸ்டா வர ஆரம்பிப்பாங்க அந்த கப்பலை தேடி, குட்டி கப்பலை தேடி. வேகமா வந்து பார்ப்பாங்க. அந்த டைம் வந்து உசோப்பு எசப்போ ஜோரோ நீயே அதை பார்த்துக்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பிடுவாங்க. டேய் கட்டி போட்டு வச்சுட்டு எங்கடா பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு கடுப்பாயிரும் ஜோரோ. டேய் நீ யாருடா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருப்பான். அப்போ உசோப் வந்து உசோப்பும் எசோப்பும் வந்து 2 பேர் தண்ணியில இருப்பாங்க. ஜோரோ சாரிடா மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜோரோ வந்து அவங்க 2 பேரும் சொல்லி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தண்ணியில கூந்துட்டாங்க, அந்த வில்லேஜுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் பார்ப்பாங்க அவங்களும் அந்த வில்லேஜுக்கு போவாங்க. என்னடா இந்த வில்லேஜே வந்து இப்படி தரமட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இங்க என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உசோப் வேற ஒரு சைடு வந்து கத்திட்டு இருப்பான். பார்த்தா வந்து ஒரே ஒரு ஷீ மாஸ்டர் ஒன்று போயிருக்கும். அதுதான் வந்து இவ்வளோ எஃபெக்ட்டுக்கும் காரணம். நீங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியலடா, பட் ஆனா ஃபிஷ்மேன்ஸ் வந்து ரொம்ப சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யாரா அந்த ஃபிஷ்மேன் சொல்லிக்கிட்டு இருப்பான், பின்னாடி நின்று இருப்பான். இது என்ன ஆள் ஆரம்பிச்சுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மோமோ போயிருக்கும். அதான் என்ன மோமோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பானா, அப்ப பார்த்துட்டு ஃபிஷ்மேனை பார்த்துட்டு அவன் பயந்துருவான். பயந்துட்டு தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். அவன் அனல் வேகத்துல ஓடிட்டு இருப்பான். இதுல வேற பின்னாடி திரும்பி பார்த்துட்டு டேய் நீங்க வந்து தண்ணியில தாண்டா ரொம்ப ஃபாஸ்டா இருப்பீங்க, இதெல்லாம் ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எஸ்எப்ப கட்டுவாங்க. எஸ்எப் வந்து ஒரு கட்டைக்கு பின்னாடி நின்னுட்டு நம்ம வந்து லூஃபி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இந்த சைடு பார்த்தா வந்து உசப் ஓடிட்டு இருப்பான். முன்னாடி ஒரு பையன் வந்து கத்தி எடுத்து நின்றுட்டு இருப்பான். நீ தானே எங்க அப்பாவை கொண்டா, உடனே நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அவன் தலையில வந்து அடிச்சுட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்பெல்லாம் வந்து யாரையும் கொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இவன் வந்து ஃபிஷ்மேன் கிடையாது, இவனும் ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லி உசப் வேற பார்த்துட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா அந்த ஃபிஷ்மேன் வந்துட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா வந்து உசப் வந்து அட்டாக் பண்ண போவான். ஆனா வந்து அந்த பொண்ணு இருக்குல்ல, அவ வந்து திருப்பி அவனோட தலையில சுத்தியெல்லாம் அடிப்போம் ஒரு அடி. அடிச்சுட்டு இங்கெல்லாம் வந்து ஃபிஷ்மேன்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, ஈஸியா வந்து நீ போட்டு அட்டாக் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு உசோப்பையும் அந்த பொடி பையிலையும் வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. அப்ப அதை தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு இப்படிதான் ஒருத்தன் மூக்கு நின்று அவன் போனான், அவன் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தா வந்து எழுப்பி பார்ப்பையும் எந்திரிக்காம இருக்கவும் அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் சீன் வந்து லூஃபி கிட்ட கட்டுறாங்க. லூஃபி வந்து சாஞ்சி சமைச்சதை பார்த்துட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு அந்த போட்டு கீழே கட்டுறாங்க. ஏதோ வந்து மாஸ்டர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறமேட்டு வந்து அந்த ஆக்டோபஸ் மண்டை இருக்கான்ல, அவன் எதையோ சமைச்சிட்டு இருப்பான். சமைச்சிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பான் எதையோ, மோமோ மோமோ சீக்கிரமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து அந்த மாஸ்டரும் வந்து எங்கேயோ பார்த்துட்டு வேகமா போயிட்டு இருக்கும். பார்த்தா வந்து இவன்ட்ட இருக்கதான் சாப்பிட வருதுன்னு பார்த்தா வந்து நம்ம லூஃபியோட கப்பல் இருக்குல்ல, அது கீழே போயிட்டு இருக்கும். ஆனா வந்து எல்லாரும் இங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. லூஃபிலாம் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். இல்ல வேற ஜானுக்கும் லூஃபிக்கு வேற இடத்துல சண்டை வரும். ஏன் சாப்பாடுல நீ கை வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வேற வந்து கத்திட்டு இருப்பான் அவன்கிட்ட. டேய் பசிக்குது நம்ம வந்து சாப்பிடுறோம்டா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து ஜோரோ வந்து கத்தி போட்டு அர்லாங்கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க. அர்லாங்கிட்ட கொண்டு வந்துட்டு டேய் இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. டேய் நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது, நான் ஒரு பொண்ணை தேடி வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹியூமன்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது, ரொம்ப டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆனா வந்து ஜோரோ அதெல்லாம் எதையும் காது வாங்குற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமேட்டு ஜோரோ சொல்லுவான், டேய் ஒழுங்கா வந்து அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த டைம் வந்து நாமே வந்து நானா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாமா நீ மட்டும் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவா. உடனே ஜோரோ வந்து நான் உன்னை தட்டி தான் வந்தேன், லூஃபி உன்னை கூட்டு வர சொன்னா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அர்லாங் வந்து நான் இங்க இருக்கேன், என்னை தாண்டி வந்து என்னோட கமாண்டரே வந்து நீ கூட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங் வேற கேட்டுட்டு இருப்பான். அதோட நாமே வந்து கிட்டக்கு வந்துட்டு நானுமே ஒரு பைலட் தான், நானே உங்ககிட்ட இருந்து திருடிட்டு வரதான் வந்தேன்,
வேணா பாரு என் கையில டாட்டா கூட இருக்குது. நான் வந்து அர்லாங் பைரட்டோட கமாண்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் ஜோரோ கேட்டுட்டு நான் அப்பயே நினைச்சேன்டா இவளை நம்பாதேன்னு சொன்னேன். ஆனா அவன் தான் நம்பிட்டு இவளை போய் பார்த்து கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி இவன் வேற ஒரு சைடு வந்து நம்மளுக்கு உயிரை வாங்கினான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருப்பான். இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ்.